ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கியர் பாக்ஸ் போயிடுச்சு. இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரம்மு உள்ள மேலே ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் ஓப்பன் பண்ணுவீங்கன்னா அது உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு கழட்டணும். ஓகேங்களா? அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து சுற்றி பேக் டோரில் வந்து சுற்றி ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஆல்ரெடி கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கழட்டுனா உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரைன் வால்வ் இருக்கும். அப்புறம் வாஷ் மோட்டார் இருக்கும், ட்ரையர் மோட்டார் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணோம். இந்த ஒயரை வந்து எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒயரை. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைன் வால்வு கிளிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையரோட கிளிப்பு, பிரேக் கிளிப்பு, ஓகேங்களா, அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணோம். அதை பண்ணிட்டீங்கன்னா வாஷிங் மிஷின் சைடில் கீழே ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ, அப்புறம் இந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டணும். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவையும் அப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா அடியில் 2 ஸ்க்ரூ இருக்கும். வாஷிங் மிஷின் அடியில் அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும். ஓகேங்களா? இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாஷிங் மோட்டாரோட பெல்ட் ஒன்று இருக்குது. இந்த பெல்ட்டை வந்து கழட்டிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையர் மோட்டருக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ட்ரையர் மோட்டருக்கும் ட்ரம்முக்கும் டைட் பண்ணி வச்சு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிடணும். கழட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷிங் மிஷினை வந்து மேலே தூக்குனீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதில் கீழே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மோட்டார் ஒன்று இருக்குது. அப்புறம் ட்ரையர் மோட்டார் ஒன்று இருக்குது. கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 மோட்டாருக்கும் இதுலேருந்து தான் கனெக்ஷன் போகும். ஓகேங்களா? கெப்பாசிட்டர் லைன் இதுலேருந்து தான் போகும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9+5 UF இது. ஓகேங்களா? அப்புறம் ட்ரம்முக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் கியரு. ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டை கழட்டணும். ஓகேங்களா? போல்ட்டு கழட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸோட சுற்றி ஸ்க்ரூ, இந்த எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டணும். ஓகேங்களா? கழட்டிட்டு சும்மா புஷ் பண்ணி வலிச்சிங்கன்னா அவ்வளோதான், வந்துடும். ஓகேங்களா? இப்போ கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய கியர் பாக்ஸு, இது வந்து புதுசு வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஒரு 400க்குள்ளே வரும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணிட்டு இந்த ஷாப்டில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிட்டு போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கியர் பாக்ஸு மாற்றியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் எல்லாம் அப்படியே தூக்கி ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர் மோட்டர் ட்ரம்மோட ஷாப்டும் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும். இல்லைனா அது சரியாக உள்ளே ஃபிட் ஆகாது. கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டோன்னா ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிடணும். ஓகேங்களா?
அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு 3 ஸ்க்ரூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு, அப்புறம் வாஷிங் மிஷின் அடியில் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணணும். இது வந்து ட்ரையர் மோட்டரோட நியூட்ரல் லைனு, இது வந்து ரன்னிங் லைனு, இது வந்து ஸ்டார்டிங் லைனு. ஓகேங்களா? ட்ரையர் மோட்டரோட லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாஷிங் மோட்டரோட நியூட்ரலு, அப்புறம் ரன்னிங் லைனு, இது அதே போல் ஸ்டார்டிங் லைன். ஓகேங்களா? இது வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரையர் மோட்டரோட லைனு, இது வந்து வாஷிங் மோட்டரோட லைனு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது தெரியும், இந்த கலர் கட் பண்ணது அந்தந்த கலர் அப்படியே ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி டேப் அடிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், வாஷிங் மிஷின் ரன் ஆகுது. அவ்வளோதான், ஃபால்ட்டு பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.